ஹாய் காய்ஸ். என்னடா வீட்டுக்கு நடுவில் இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா இப்படி காட்டுக்கு நடுவில் இருக்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறோம். வீட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லா குட்டீஸுமே லீவ் முடிய போகுதுன்னு சொல்லி இத்தனை நாள் இங்கே எங்கள் கூட விளையாடிட்டு இருந்தவங்க திடீர்னு பார்த்தா எல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. சம்மர் வெக்கேஷன் முடியுதில்ல, ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. சரி, நம்ம மட்டும் தனியாக இருந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹப்பிகிட்ட கேட்கவும், சரி போங்க நீங்களும் போய் ஒரு 1 வீக் இருந்துட்டு வாங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். வந்த அன்றைக்கி ஈவினிங் என்ன செய்கிறது சாப்பாடு அப்படின்னு யோசிக்கிறப்ப வீட்டில் காய், பீன்ஸ், கேரட் மட்டும்தான் இருந்தது. சரி, அதை போட்டு வெஜிடபிள் ரைஸ் மாதிரி செஞ்சுக்கலாம், ஒரு வேலைக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டோம். ஆல்ரெடி அம்மா காலையிலேயே கத்திரிக்காய் வணக்கியிருந்தாங்க. அதை அவங்க கொஞ்சம் தான் சாப்பிட்ருந்தாங்க, மீதியெல்லாம் அப்படியே தான் இருந்தது. சரி, ஏன் அதெல்லாம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சூடு பண்ணி எடுத்து வச்சாச்சு. கூடவே அப்பா முட்டை வாங்கிட்டு வந்தார். முட்டையும் அம்மா வேக வச்சு எடுத்து வச்சிட்டாங்க. நம்மளோட வேலை சாப்பாடு செய்கிறது மட்டும்தான். அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டுருக்குது. சரி, ஏன் மிக்சியெலாம் எடுத்து வச்சுட்டு அதில் அரைச்சிட்டு இருக்கிறது, அம்மி தான் வெளியே தானே இருக்குது, சீக்கிரம் அதுலேயே அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மியில் இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சிட்ருக்கிறேன். இதெல்லாம் அரைச்சி முடிச்சுட்டு நம்ம எப்பவும் போல் தக்காளி சாப்பாடு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் தக்காளி சாப்பாடு தாளித்து விடுறேன். வேறு இதில் பெரிய ரெசிபிலாம் எதுவும் இல்லை. இதில் ஸ்பைசஸ்க்காக நான் எந்த மசாலாஸும் ஆட் பண்ணல. மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கிறேன். மற்றபடி ஸ்பைசஸ்க்கு நான் இஞ்சி பூண்டு அரைக்கிறப்பே அதுலேயே 2 வரமிளகா வச்சு அரைச்சிட்டேன். 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். எப்பவும் போல் தாளிப்பு கொடுத்துட்டு வெஜிடபிள்லாம் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா ரைஸ் கொட்டி சாப்பாடு செய்ய போகிறோம். இந்த எப்பவும் போல் சிம்பிளாக செய்கிறது தான். நெக்ஸ்ட் வீக் வேறு பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே வருது. சரி, அதுக்கு தான் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி, அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே போகக்குள்ள பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு, அப்புறம் கால் கொலுசு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹப்பியும் பிளான் பண்ணியிருந்தோம். சரி, ஓகே, நீங்கள் 1 வீக் அங்கேயே இருங்க, நான் விட்டுட்டு போகக்குள்ள நான் உங்களுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்கள் செம்ம ஜாலியாக 1 வீக் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அம்மா வீட்டில் இருக்கிறோம். யாரெல்லாம் இந்த மாதிரி சம்மர் வெக்கேஷனில் குழந்தைங்க ஸ்கூலுக்கே போகலினாலும் அம்மா வீட்டில் போய் சம்மர் வெக்கேஷன் என்ஜாய் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனும் ப்ளஸ் நான் 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். 1.5 டம்ளர் அரிசிங்கிறதுனால அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டோம்னா தான் வெங்காயமும் சீக்கிரமாக வணங்கும். பார்த்திங்கனாவே உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா ஒரு 2-3 கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இதுக்கு ஒரு 4 தக்காளி மட்டும் எடுத்துருக்கிறேன். அதுவும் சின்னதாக எடுத்துருக்கிறேன், பெருசெல்லாம் இல்லை. பெருசாக இருந்தால் ஒரு 1.5 டம்ளர் அரிசிக்கு நம்ம 2 போட்டோம்னா கூட போதும். இதில் நான் ஒரு 4 தக்காளி மட்டும் பொடியாக நறுக்கி இதுலேயே ஆட் பண்ணிடுவேன். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்குது. நான் சைடில் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கணும். நம்ம வெங்காயம் வதங்கிறத விட தக்காளி போட்ட உடனே நம்ம உப்பு போட்டோம்னா அந்த தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணுவாங்க, தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் உப்பு போட்டோம்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் எப்பவுமே வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும், அது அந்தளவுக்கு பெரிய இதெல்லாம் இல்லை. தக்காளி போட்டோன்னா தான் நான் எப்பவுமே உப்பு ஆட் பண்ணுவேன். நீங்கள் எப்போ உப்பு ஆட் பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டுருக்குறோம். அப்போயே நமக்கு தேவையான மஞ்சள்தூள், நான் சாப்பாட்டுக்கு கொஞ்சமாக மஞ்சள்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கலருக்கு பவுட்ரு இதெல்லாம் எப்பவுமே ஆட் பண்ணவே மாட்டேன். பிரியாணியும் செஞ்சோம்னாலும் நாங்கள் கலர் அதில் நேச்சுரலாக என்ன கலர் வருதோ அந்த கலர் தான். நாங்கள் அந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணி சமைக்கிற பழக்கம்லாம் கிடையவே கிடையாது. ஏதாவது ஒரு நாளைக்கு ரொம்ப ரேராக கேசரி செய்கிறோம் அப்படின்னா அதில் கொஞ்சமாக போடுவேன். சில்லியே போட்டாலும் கலர் பவுடர் நான் ஆட் பண்ண மாட்டேன். அது என்ன கலரில் வருதோ அந்த கலரில் சாப்பிட்டுக்க வேண்டியதான். டேஸ்ட் நமக்கு மாற போகிறதில்ல கண்டிப்பாக. அதனால் ஏன் அதெல்லாம் ஆட் பண்ணி நம்மளே நம்ம உடம்புக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனால நான் அதை ஆட் பண்ணுறதில்ல. இப்போ மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டுருக்குறோம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டுருக்குது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அது நல்லா அந்த காய் மாதிரி இருந்ததுனால நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. நல்லா வதங்கிறதுக்கப்புறம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பீன்ஸ், கேரட் கழுவி அதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு நம்ம ஆல்ரெடி போட்டதுனால அந்த காயிலையும் வேக வேக உப்பு இறங்கிட்டு காயில் போட்டு
அதுக்கு தேவையான வாட்டரும் ஆட் பண்ணி நான் வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்குவேன். காயை அப்படியே போட்டோம்னாலும் வேகும், பட் இருந்தாலுமே வந்து 3 விசில் விட்டுட்டோம்னா நல்லா வெந்துடும். ஒரு மாதிரி அரை வேக்காடாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா, அதனால் இந்த தடவை நான் வந்து நல்லா கிளறிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். அது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும், டக்குன்னு விசிலும் வந்துடும். நம்ம அடுத்து ரைஸ் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, அதனால் அந்த மாதிரி பண்ணிவிட்டேன். நல்லா ஒரு 10 நிமிஷம் அந்த எண்ணெயில் வதங்க விட்டுட்டு காயை, அதுக்கப்புறமா வந்து அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நான் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம அரிசி சைடில் கழுவி வச்சுருப்பேன், அதையும் எடுத்து அதிலே ஆட் பண்ணிவிட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு மூடி வச்சோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் மறுபடியும் 3 விசில் வந்துடும். வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்ற வேலை மட்டும்தான். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா தண்ணி நான் ஊற்றி அதை விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் தான் அடுத்த அரிசி போடுறேன். நல்லா கொதிக்கும்போது அரிசி போட்டு தண்ணி ஊற்றி அது கொதிக்கும்போது உப்பு பார்த்திங்கன்னா மட்டும்தான் என்றைக்குமே வந்து கரெக்டான அளவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை தடவை உப்பு பார்த்திங்கனாலும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் அது சரி வராது. நான் எப்பவுமே வந்து தண்ணி அரிசிக்கு தேவையான தண்ணி அதில் ஊற்றிட்டு அரிசியும் அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கும். நல்லா கொதித்து எண்ணெய் திரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நான் வந்து உப்பு பார்த்துட்டு ஓகே பத்துச்சுன்னா ஓகே, பத்தாது அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே உப்பு வந்து மீடியமாக தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப கசப்பாக இருந்தாலும் நல்லா வாங்கி கட்டுவேன். அதனால் உப்பு போடுறதுல மட்டும் கொஞ்சம் பார்த்து தான் போடுவேன் நான். நல்லா கொதித்து வரப்போ நம்ம உப்பு பார்த்துக்கலாம். உப்பு வந்து கரெக்டாக தான் இருக்குது, அதனால் நான் வந்து குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு வச்சிட்றேன். நம்ம என்ன தான் வந்து மாமியார் வீட்டில் வந்து சமைச்சாலும் அங்கே சமைக்கிறத விட இங்கே அம்மா வீட்டில் சமைக்கிறப்ப நம்ம எவ்வளோ தப்பு செஞ்சுருந்தாலும் நம்ம வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுக்குவாங்க. உப்பு அதிகமாக இருந்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க, கம்மியாக இருந்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க, என்ன கண்டிஷனில் இருந்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க மொத்தத்தில். ஆனால் அங்கே வந்து அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி செய்யணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபுட்டு செய்யணும். யாருக்கெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.